ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சென்ற உபன்யாசத்திலே பரமாத்ம ஸ்வரூபத்தை பற்றி பார்த்தோம். இப்பொழுது அர்த்த பஞ்சகத்தினுடைய அடுத்த தத்துவம் ஜீவாத்ம ஸ்வரூபம், அதை பற்றி பார்க்கலாம். ஜீவாத்ம ஸ்வரூபத்தை பார்ப்பதற்கு முன்பு முதலிலே பரமாத்ம ஸ்வரூபம், அடுத்தது ஜீவாத்ம ஸ்வரூபம் என்ற இந்த கிரமத்துக்கு நிதானம் ஏது? நிதானம் என்றால் காரணம், அதற்கு மூலம் ஏது என்றால் இவ்வாறாக தோன்றுகின்றது. சில இடத்துல முதல்ல ஜீவாத்மாவை சொல்லிட்டு அதுக்கப்புறம் பரமாத்மாவை சொல்ற இடமும் உண்டு. உதாரணத்துக்கு ஸ்வஞானம், பிராபிய ஞானம், பிராபக ஞானம் முமுக்ஷுபிஹி ஞானத்திரயம் உபாதேயம் ஏதது அந்நியத்து நக்கிஞ்சன என்று ஒரு பிரமாணம் உள்ளது. இதிலே ஸ்வஞானம், ஜீவாத்மாவை பற்றின ஞானம் முன்பு எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு அப்புறம்தான் பிராபியனான அடைய தகுந்த பிரம்மத்தை பற்றின ஞானம் பிறகு சொல்லப்படுகின்றது. தத்துவத்திரயம் என்ற கிரந்தத்திலே பிள்ளைலோகாச்சாரியர் என்ன பண்ணுகிறார் என்றால், முதலிலே சித்தான ஆத்மாவை பற்றி சொல்லிவிட்டு பிறகு அச்சித்தை, அதாவது கண்ணாலே காணக்கூடிய பொருள்கள் அச்சித், அவற்றை சொல்லிவிட்டு பிறகு பிரம்மமான ஈஸ்வரனை பற்றி சொல்லுகிறார் தத்துவத்திரயம் என்கிற கிரந்தத்திலே. ஆக முதல்ல ஜீவாத்மாவை பத்தி சொல்ற இடம், பிறகு பரமாத்மாவை பத்தி சொல்ற இடம் இருக்கு. இப்படி இருக்க நாம் பார்க்கக்கூடிய கிரமம் எப்படி அமைந்திருக்கு? முதல்ல பரமாத்மாவை பத்தி பார்த்தோம், அதற்கு பிறகு ஜீவாத்மாவை பத்தி இப்போ பார்க்கலான்னு வைத்துக் கொண்டிருக்கோம். இந்த கிரமமே கூட ஆச்சாரியர்கள் அனுஷ்டிக்கிற கிரமம், அதாவது அவர்கள் அனுவர்த்திக்கிற கிரமம், அவர் சென்ற கிரமம் தான். பட்டரே திருவாய்மொழியுடைய தனியல்ல மிக்க இறைநிலையும் மெய்யாம் உயிர்நிலையம் என்றுதானே சாதித்தார். முதல்ல இறைநிலை, பிரம்மத்தினுடைய சுரூபம், அதற்கு பிறகு மெய்யாம் உயிர்நிலை என்று ஜீவாத்மாவினுடைய சுரூபத்தை திருவாய்மொழியானது தெரிவிக்கிறது என்று இந்த கிரமத்தில தான் பட்டர் மறுபடி செய்தார். ஆக முதல்ல ஆத்மாவை பார்த்துவிட்டு பிறகு பிரம்மத்தை பார்க்கிற கிரமத்துக்கு என்ன உள்ளுரை பொருள், அங்க நிதானம் என்ன? முதலிலே பிரம்மத்தை பார்த்துவிட்டு பிறகு ஆத்மாவை பார்க்கிற கிரமத்துக்கு நிதானம் என்ன என்றால், இங்க இப்படி தோன்றுகின்றது. ஆச்சாரியர்கள்லாம் முதலில் ஜீவாத்மாவை சொல்லிவிட்டு பிறகு பிரம்மத்தை சொல்லக்கூடிய ஆச்சாரியர்களுக்கு தாற்பயம் என்னவென்றால், தத்துவத்திரயம் அப்படின்ற கிரந்தத்தை சொன்னேன் இல்லையா, அங்க மணவாள மாமுனிகள் இந்த கேள்வியை கேட்டுக்கிறார். கேள்வியை எழக்கூடிய காரணம் மற்றொரு காரணமாக இருக்கின்றது. அங்க சித்து அச்சித்து ஈஸ்வரன் அப்படின்ற கிரமத்துல பிள்ளைலோகாச்சாரியார் சாதிச்சிருக்க. மத்த ஆச்சாரியால என்ன பண்ணிருக்கா அப்படின்னா அச்சித்து சித்து ஈஸ்வரன் அப்படின்னு சாதிச்சிருக்கா. இந்த கர்ம மாறாட்டத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு மாமுனிகள் அங்க கேட்டுக்கிறார். அங்க என்ன பதில் உரைக்கிறார் என்றால், சித்து அச்சித்து ஈஸ்வரன் அப்படின்ற கிரமத்துக்கு என்ன காரணம் என்றால், சித்து அப்படின்றதுதான் ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மா தான் என்ன பண்ணணும்? மேற்கொண்டு அறிய வேண்டும் ஜீவாத்மா. எதை அறிய வேண்டும் ஜீவாத்மா? அச்சித்தை அறிந்து விட்டு அத்தை விட வேண்டும். ஈஸ்வரனை அறிந்து விட்டு ஈஸ்வரனை பற்ற வேண்டும். ஆக யாருக்கு அறிவு புகுத்தப்பட வேண்டுமோ அவனை முதல்ல சொல்ல வேண்டாமா? ஆகினால ஜீவாத்மாவை முதல்ல சொல்லிட்டு, அவனை பத்தி முதல்ல சொல்லிட்டு, அவன் விட வேண்டிய அச்சித்தை சொல்லிவிட்டு பிறகு அவன் பற்ற வேண்டிய ஈஸ்வரனை சொல்லுகிறது அந்த கிரமம் சித்து அச்சித்து ஈஸ்வரன் அப்படின்ற கிரமம். சரி, மத்தாச்சாரியாள்லாம் தத்துவத்திரயம், தத்துவத்திரம்னா 3 தத்துவங்கள் தானே. இந்த 3 தத்துவத்தை சொல்லும் பொழுது மத்தாச்சாரியால் என்ன பண்ணிருக்கா அப்படின்னா அச்சித்தை சொல்லிட்டு அப்புறம் சித்த சொல்லிட்டு அப்புறம் ஈஸ்வரனை சொல்லியிருக்கார்களே. அதுக்கு என்ன காரணம் என்றால், முதலிலே கண்ணுக்கு புலப்படக்கூடியது அச்சித்து, அதற்குள்ளே சூக்ஷ்மமாக உள்ளுரைகின்றது ஜீவாத்மா, அதற்குள்ளும் சூக்ஷ்மமாக உள்ளுரைகின்றது பரமாத்மா என்கிறபடியினால கண்ணுக்கு புலப்படக்கூடிய அச்சத்திலேருந்து ஆரம்பிச்சு கடைசியில பரமாத்மா இடத்துல செல்கிறார்கள் ஆச்சாரியர்கள் என்று இந்த 2 கர்மத்தை மாமுனிகள் அங்க காட்டி அருளுகிறார். ஆக சேதனனை முதல்ல சொல்றதுக்கு, ஜீவாத்மாவை முதல்ல சொல்றதுக்கு காரணம் என்ன? பரமாத்மாவுக்கு முன்னாடி ஜீவாத்மாவை சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவனுக்கான ஞானம் வரணும். ஆக முதலிலே இவனை பத்தி தெரிஞ்சுண்டாதான் அடுத்தது இவன் ஈஸ்வரனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முற்படுவான் அப்படின்ற இந்த விஷயத்த
ஸ்ரீவச்சன பூஷணத்துல ஒரு சூத்திரத்துல ஸ்பஷ்டமாக பிள்ளைலோகாச்சாரியர் அருளி செய்கிறார். இந்த ஜீவாத்மா அனாதி காலமாக சிரமப்பட்டு கொண்டிருக்கான். ஆனா அவன் சிரமப்பட்டு இருக்கான் அப்படின்றதே அவன் உணரல. இதுதான் வாழ்க்கை போல இருக்கு அப்படின்னு இருக்கானே ஒழிய உடம்பு முடிய போறது அப்படின்றதே எண்ணம் கிடையாது. ஒரு பிறவி எடுப்பான், அந்த பிறவியில இவனுக்கு என்ன வேணும் அப்படின்னா அந்தந்த உடலுக்கு ஏற்ப இவனுக்கு தேவைகள் இருக்கும். அந்த தேவைகள் கிடைச்சா போதும் அப்படின்னு இருப்பான். அந்த உடல் முடிய போறது அப்படின்ற எண்ணம் கூட இருக்காது. உடல் முடிஞ்சு போயிடும். அப்புறம் மற்றொரு உடல் எடுப்பான். அந்த உடலுக்கு தேவையானது என்ன அப்படின்றத மட்டும் பார்ப்பான். இப்படி அனாதி காலமா இருக்கக்கூடிய இந்த சுழல்ல ஒரு நாள் இவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நான் நின்ற நிலை ஏது, நமக்கு இனிமேல் போக்கடி என்ன அப்படின்ற ஒரு விசாரம் ஏற்படுறது. முதல்ல இவ்வளவு சிரமப்பட்டிருக்கிற இந்த நிலையில, இதனால் வரையிலும் இந்த சிரமங்கள்ல இதுதான் வாழ்க்கை போல இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிற நிலையில, இல்லையே இந்த சிரமத்தை தாண்டி நம்மளால போக முடியுமா அப்படின்னு ஒரு விசாரம் ஏற்படுறது இல்லையா? நாம் யார் அப்படின்றது தான் அந்த முதல் விசாரமே. நான் இந்த உடம்பேவா, இல்ல உடம்பை காட்டிலும் வேறுபட்ட நான் வேறொருவன் இருக்கின்றேனா அப்படின்ற அந்த ஆரம்ப விசாரம். நாம் நின்ற நிலை ஏது, நமக்கு என்ன போக்கடியின் மேல் என்ன, நாம் நின்ற நிலை ஏது, நம்ம அழிய போறோமா, இல்லாட்டி நமக்கு ஏதாவது பிழைக்க வாய்ப்பு உண்டா, என்ன பண்ணணுமோ நான் பிழைக்கிறதுக்கு அப்படின்ற விசாரங்கள் ஏற்பட்ட பிறகு இவன் மேற்கொண்டு பகவத் அனுகிரகம் எல்லாம் பூர்ணமாக சேருது அப்படின்னு காட்டின பிள்ளைலோகாச்சாரியர் என்ன தெரிவிக்கிறார்? ஜீவாத்மா தன்னை பத்தி முதல்ல அறிகிறான், அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்களை பத்தி அறிகிறான் என்று தெரிவிக்கிறார். ஆக இது ஜீவாத்மா முதல்ல சொல்றதுக்கு இருக்கக்கூடிய அந்த கர்மத்துக்கு இருக்கக்கூடிய நிதானம்ன்ற காரணம். சரி, இப்படி இருக்க இதற்காக பரமாத்மாவை முன்னும் சொல்ல வேண்டும். அர்த்த பஞ்சகம் போன்ற கிரந்தங்கள்ல இதுக்காக பரமாத்மாவை முன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அறியறது எதை கொண்டு? பிரமாணங்களை கொண்டு. எல்லா பிரமாணங்களும் யாரு தெரிவிக்கின்றன? சர்வே வேதாக எத்பதம் ஆகச்சந்தி, சர்வே வேதாக எத்பதம் ஆமனந்தி, சதுர்ஹோதாராக எத்திர சம்பதம் கச்சந்தி தேவைகி அப்படின்னு வேதம் எல்லாமே, அது பூர்வ பாகமாக இருக்கட்டும், உத்தர பாகம் உபனிஷத்தாக இருக்கட்டும், எல்லா வேதங்களும் ஒருமிடராக யாரை தெரிவிக்கிறது என்றால் அந்த பரபிரம்மத்தை தான் தெரிவிக்கின்றன. ஆகையினால கர்மபாகம் கூட ஜோதிஷ்டம யாகத்தை பண்ணு, அக்னிஹோத்திர ஹோமத்தை பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மபாகம் கூட என்ன பண்றதுன்னா அந்தந்த ஹோமத்தினால ஏற்படக்கூடிய பலனானது அந்த எம்பெருமானாலதான். அவரவர் விதிவழியடைய நின்றனர் என்று அவன் அந்தரியாமியாக நிற்கிறதுனாலதான் எல்லா தேவதைகளும் பலனை கொடுக்கின்றன அப்படின்னு எல்லா வேதமும் என்ன பண்றதுன்னா எம்பெருமான சொல்லப்படினால அவன் தானே தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கணும்னு ஆரம்பிச்சாச்சு, எது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா முதல் எடுத்தவொடனே எம்பெருமானை பத்தி தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற தாற்பயத்தினால முதல்ல பரஸ்வரூபமானது தெரிவிக்கப்பட்டது. மிக்க நிலையம் அப்படின்ற தனியனிலும் அதே போல மற்ற ஆச்சாரியார்கள் கிரந்தங்களிலும் அர்த்த பஞ்சகம் அப்படின்னு எடுத்துட்டாலே முதல்ல பரஸ்வரூபம் தான் தெரிவிக்கப்படுகின்றது. சரி, இப்ப அதுக்கு அடுத்தது ஜீவாத்ம ஸ்வரூபம். இப்ப பரஸ்வரூபத்தை முதல் பார்க்கும் பொழுது என்ன பண்ணோம்? 4 பதிகங்கள் எடுத்துட்டோம். அழகியமனவாள பெருமாள் நாயனார் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த 5 அர்த்தங்கள்ல ஒவ்வொரு அர்த்தத்தையும் தெரிவிக்கிறதுக்கு ஆழ்வார் 4 பதிகங்களை அருளி செய்திருக்கார். ஆக 4 5 கூட்டினோம் என்றால் 20 பதிகங்கள். 20 பதிகங்கள்ல அர்த்த பஞ்சகத்தை ஆழ்வார் தெரிவிக்கிறார். மீதி உள்ள 80 பதிகங்கள் இந்த 20க்கு விவரணமாக அமைகின்றன அப்படின்றத முன்னாடி நாயனார் சாதித்ததாக நாம் அனுபவித்தோம். உயர் திண் அணை 1, உயர்வர உயர்நலம், திண்ணன் வீடு. உயர்வர உயர்நலம் அப்படின்றது முதல் பதிகம், முதல் பத்தினுடைய முதல் பதிகம். திண்ணன் வீடு 2:2. அதே போல அனைவர் அரவணமேல் 2:8, ஒன்றும் தேவம் 4:10. இந்த 4 பதிகங்கள்னால பரமாத்ம ஸ்வரூபம் தெரிவிக்கப்பட்டது. இப்பொழுது ஜீவாத்ம ஸ்வரூபம். இந்த ஜீவாத்ம ஸ்வரூபத்தையும் சொல்றதுக்கு ஆழ்வார் 4 பதிகங்களை அருளி செய்கிறார். பயில் ஏறு கண் கரு. பயில் ஏறு கண் கரு. பயிலும் சுடரொளி மூர்த்தியை 3ஆம் பத்திலே 7வது திருவாய்மொழி 3:7. அப்புறம் ஏறு, பயில் ஏறு கண்கரு. பயிலும் சுடரொளி மூர்த்தி ஏறு, ஏறாளும் இறையோனும் திசைமோகனும் திருமகளும் அப்படின்ற 4ஆம் பத்தினுடைய 8வது திருவாய்மொழி. அப்புறம் கண்கள் சிவந்து பெரிய வாய் அப்படின்னு, பெரிய வாய் இல்ல பெரிய வாகி ஆய், பெரிய ஆய் சேர்த்தா பெரிய வாய் அப்படின்னு ஆயிடும். கண்கள் சிவந்து அப்படின்ற பதிகம் 8:8. அதற்கு பிறகு கருமாணிக்க மலை மேல் அது 8:9. ஆக 3:7 பயிலும் சுடரொளி மூர்த்தி, 4:8 ஏறாளும் இறையோனும், 8:8 கண்கள் சிவந்து, 8:9 கருமாணிக்க மலை மேல்.
இந்த 4 பதிகங்கள்னால ஜீவாத்ம ஸ்வரூபத்தை ஆழ்வார் தெரிவிக்கிறார். எப்படி தெரிவிக்கிறார்? பயிலும் சுடரொளி மூர்த்தி அப்படின்ற பதிகத்திலே பாகவதர்கள் தான் சேஷிகள் அப்படின்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். இது முன்பே நாம் பார்த்துள்ளோம். பயிலும் சுடரொளி மூர்த்தி 3:7, நெடுமார்க்கடிமை 8:10, 2 பதிகத்திலையும் பாகவதர்களை பத்தி ஆழ்வார் தெரிவிக்கிறார். 3:7 பயிலும் சுடரொளி மூர்த்தியில பாகவதர்கள் சேஷிகள் அப்படின்னு தெரிவிக்கிறார். 8:10 நெடுமார்க்கடிமையில பாகவதர்கள் போக்கியர்கள், அனுபவிக்க தகுந்தவர்கள் அப்படின்னு அங்க தெரிவிக்கிறார். ஆக 3:7 பாகவதர்கள்லாம் சேஷிகள் அப்படின்னு தெரிவிக்கிறார் ஆழ்வார். பாகவதர்கள்லாம் நமக்கு சேஷிகள் அப்படின்னாலே கூடவே சேர்ந்து என்ன கிடைக்கும்? இதான் துல்லிய வித்தி வேத்தியத்துவம் அப்படின்னு சொல்லுவார்கள். ஒண்ணு தெரிஞ்சுட்டா கூடவே சேர்த்து மத்தொன்னு தெரிஞ்சுக்க முடியும். ராமனுக்கு தந்தை தசரதன் அப்படின்னு சொன்னாலே தசரதனுடைய பிள்ளை ராமன் அப்படின்னு தெரியாதா? அதே போல நமக்கு தலைவர்கள் பாகவதர்கள் அப்படின்னு தெரிஞ்சின்றாலே நாம் பாகவதர்களுக்கு தொண்டர்கள் அப்படின்னு தெரியாதா? அதுதான் இங்க பாகவத சேஷத்துவம் அப்படின்ற சுரூபம். ஜீவாத்மா பத்தி தானே சொல்லணும். ஜீவாத்மா எப்படிப்பட்டது என்றால் பாகவதர்களுக்கு அடிமையாக இருக்கும் தத்துவம், அதுதான் ஜீவாத்மா. ஆக ஜீவாத்மாவினுடைய சுரூபத்தை 3:7 பயிலும் சுடரொளி மூர்த்தி அப்படின்ற பதிகத்துல ஆழ்வார் எவ்வாறு தெரிவிக்கிறார்? ஜீவாத்மா எப்படி இருக்கும்? பாகவதர்களுக்கு அடிமைப்பட்டிருக்கும். பாகவதர்கள் எம்பெருமானுக்கு அடிமை செய்கிறவர்கள் பாகவதர்கள், அவர்களுக்கு இந்த ஜீவாத்மாவானது அடிமைப்பட்டிருக்கும். இது 3:7. அதுக்கு அடுத்தது 4:8 ஏராளம் இறையணும். இந்த பதிகத்துல ஆழ்வார் என்ன பண்றார் அப்படின்னா, இந்த பதிகத்தினுடைய திருவாய்மொழி நூற்றந்தாதி சங்கர பாசனம் என்ன என்றால், ஏறு திருவுடைய ஈசன் உகப்புக்கு வேறுபடில் என் உடைமை மிக்க உயிர் தேருங்கால் எந்தனக்கும் வேண்டாம். எனக்கு நானும் வேண்டாம், என்னுடைய உடைமையும் வேண்டாம். ஆத்மீயங்கள்ல வைராகியம். இந்த ஆத்மீயங்கள்ல வைராகியம் அப்படின்ற அர்த்தம் மற்ற இடத்துலயும் பார்த்திருக்கோம். ஞாபகத்திலே கொள்வது. ஒவ்வொரு பத்தினுடைய சாரத்தை பார்க்கும் பொழுது 8ஆம் பத்துக்கு என்ன சாரம் அப்படின்னு பார்த்தோம். அங்க ஆழ்வார் எம்பெருமானுக்கு அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறார்? எனக்கு ஆத்மாவிலோ ஆத்மீயத்திலோ என்னிடத்திலோ என்னை சார்ந்த பொருள்களிலோ, ஆத்மானா நான், ஆத்மீயம்னா என்னை சார்ந்த பொருள், என்னிடத்திலும் எனக்கு ஆசை கிடையாது, என்னை சார்ந்த பொருள்களிடத்திலும் எனக்கு ஆசை கிடையாது அப்படின்னு எம்பெருமானுக்கு அறிவிக்கிறார் அப்படின்றதெல்லாம் பார்த்திருக்கோம். ஏன் அறிவிக்கிறார் அப்படின்றதெல்லாம் எல்லாம் ஞாபகப்படுத்தி கொள்வது. சரி, அது இருக்கட்டும். இப்போ அதே போல இங்க என்ன ஆழ்வார் தெரிவிக்கிறார் அப்படின்னா, ஏராளம் இறையோனும் 4ஆம் பத்தினுடைய 8வது திருவாய்மொழியில எனக்கு ஆத்மாவும் வேண்டாம், ஆத்மீயமும் வேண்டாம், நானும் வேண்டாம், என்னை சார்ந்ததும் வேண்டாம். எப்பொழுது? ஈசன் உகப்புக்கு வேறுபடில், எம்பெருமானுக்கு இது தேவை இல்லை என்றால் அப்ப நானே எனக்கு வேண்டாம். ஒரு கால் எம்பெருமானுக்கு இந்த ஆத்மா வேண்டாம் அப்படின்னு பெருமாளுக்கு தோணி போயிடுச்சுன்னா அப்புறம் ஆழ்வார் சொல்றார், அந்த ஆத்மா யாரு? ஆழ்வார் தானே. ஆழ்வார் என்ன சொல்றாரு அப்படின்னா, நானே எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஆழ்வார் தெரிவிக்கக்கூடியது இந்த 4:8. சரி, இதனால ஜீவாத்ம சுரூபம் என்னன்னு தெரியப்படுறது என்றால், எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டது ஜீவாத்மா அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அது அன்வயத்துல சொல்றது. ஜீவாத்மா எப்படிப்பட்டதுன்னா எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டது அப்படின்றது அன்வயத்துல சொல்றது. இப்ப ஆழ்வார் வெத்திரேக்கத்துல தெரிவிக்கிறார், எம்பெருமானுக்கு அடிமைப்படாத பொழுது ஜீவாத்மா அது ஒரு பொருளே அல்ல, ஜீவாத்மாவாகவே இருக்காது அப்படின்னு வெத்திரேக்கத்துல தெரிவிக்கிறார். மறுபடியும் ஞாபகப்படுத்திக் கொள்வது, இந்த வெத்திரேக்கம் அன்வயம் அப்படின்றது நம்ம பரமாத்ம ஸ்வரூபத்திலையும் பார்த்திருக்கோம். உயர்வரம் அப்படின்ற பதிகத்துல ஆழ்வார் என்ன பண்ணார்? எம்பெருமான் தான் பரதத்துவம் அப்படின்னு தொடர்பு படுத்தி காட்டினார் அன்வயத்துல. திண்ணன் வீடு அப்படின்ற பதிகத்துல என்ன பண்ணார்? எம்பெருமான் தான் பரதத்துவம் அப்படின்னு அன்வயத்தையும் சொன்னார், வெத்திரேக்கத்தையும் சொன்னார். எம்பெருமானை ஒழிந்தவர்கள் பரதத்வர்கள் அல்லர்கள் அப்படின்னு வெத்திரேக்கத்திலையும் சொன்னார் ஆழ்வார். அதே போல இங்க ஏராளம் இறையோனும் 4:8 ஜீவாத்ம சுரூபம் வெத்திரேக்கத்துல சொல்லப்படுறது. ஜீவாத்மா பகவானுக்கு அடிமைப்பட்ட தன்மை கொண்டவன் அப்படின்ற அன்வயத்தை விட்டுட்டு இங்க என்ன பண்றாருன்னா வெத்திரேக்கத்தை சொல்றார். ஒரு கால ஜீவாத்மா பகவானுக்கு அடிமை அல்ல என்றால் அப்பொழுது இந்த ஜீவாத்மா தன்னுடைய சொரூபத்தை இழந்தவனாக இருப்பான், இந்த ஆத்மா இருந்தும் இல்லாததுக்கு சமம் அப்படின்னு வெத்திரேக்கத்துல சொல்றார் இந்த 4:8. அங்க என்ன தாத்பரியம்? ஜீவாத்மா அடிமைப்பட்டது அப்படின்ற அந்த ஒரு உறுதியோட சொல்றதுதான் தாத்பரியம். எப்பவுமே வெத்திரேக்கம் அப்படின்னாலே உறுதிப்படுத்துறதுக்காக தான் அந்த வெத்திரேக்கம் அப்படின்றதே பயன்படும். கண்ணனை ஒழிந்தவர்கள்
ரட்சகர்கள் அல்லர் அப்படின்னு சொல்லியாச்சு என்ன தெரியுது, நம்ம ஒண்ணு உறுதியா தெரிஞ்சுக்கலாம். கண்ணன் தான் கலைகன், அவன் தான் ரட்சகன் அப்படின்றது உறுதியா தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அதே போல எம்பெருமானுக்கு அடிமைப்படாதது அந்த ஜீவாத்மா, அது பொருளே அல்ல அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அப்ப ஆத்மாவனுடைய ஸ்வரூபம் என்ன, அதனுடைய இயல்பான தன்மை என்ன அப்படின்னா பகவானுக்கு அடிமைப்பட்டு இருத்தல் தான் அப்படின்னு உறுதியா தெரிஞ்சுக்க முடியும். ஆக அந்த வெதிரேக்கம் சொல்லப்படுறது 4, 8 அப்படின்ற இந்த பதிகத்துல. ஆக 2 பதிகம் பார்த்தோம். மேற்கொண்டு பயில் ஏறு கண் கரு, கண்கள் சிவந்து 8ஆம் பத்தினுடைய 8வது திருவாய்மொழி. இதுலதான் ஆத்மாவானவன் ஞானம் என்ன, ஆனந்தம் என்ன, இவையே வடிவமாக கொண்டவன். இப்படி இருக்கும் அவன் பரமாத்மாவுக்கு பிரகாரமாக சரீரமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு ஆத்மாவினுடைய ஞானத்துவம், ஆனந்தத்துவம். ஆத்மான எப்படி இருக்கும்? ஞானமாகவே ஆனந்தமாகவே இருக்கும் ஆத்மா அப்படின்னு ஆத்மாவனுடைய ஞானானந்த ஸ்வரூபம் என்ன. ஆனா இது மட்டும் ஆத்மா அப்படின்னு கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய ஆத்மா பகவானுக்கு சரீரமாக, அவனுக்கு பிரகாரமாக. சரீரமாக என்ன தாற்பயம்? இப்போ இந்த உடலானது நாம் என்கிற ஆத்மாவாலே செலுத்தப்படக்கூடியதாக இருக்கு இல்லையா? அதே போலதான் ஜீவாத்மாவும் பகவானுக்கு உடலாக இருக்கிறபடினால அவனால செலுத்தப்படக்கூடியதாக இருக்கும். அதான் சரீரம் அப்படின்னு சொல்லுவார்கள். அதே போல மற்றொரு வார்த்தையும் சொன்ன பிரகாரம் அப்படின்னு சொன்ன. பிரகாரம் அப்படின்னா பிரகாரம்ன்றது தன்மை. அது அந்த ஆசிரியத்தை விட்டு, அந்த அடைகொலியை விட்டு தனித்து இருக்காது. அதே போல இப்போ ஒரு நிறம் வச்சுப்போமே, குடத்துக்கு சிவப்பு அப்படின்ற நிறம் இருக்கு. சிவப்பு அப்படின்ற நிறம் மட்டும் தனியா இருக்குமா? அது குடத்தை சார்ந்தேதானே இருக்கும். அதே போல இந்த உடம்பானது தனித்துலாம் இருக்காது. ஆத்மா மட்டும் புறப்பட்டு போயாச்சுன்னா இந்த உடம்பானது நாசத்தை அடைந்து விடும். ஆக இந்த உடம்பு அப்படின்றது ஆத்மாவை சார்ந்தேதான் இருக்கு இல்லையா? அதே போல அந்த ஜீவாத்மாவும் என்ன பண்றதுன்னா பகவானுக்கு ஒரு பிரகாரமாக இருக்கு, பகவானை சார்ந்தே இருக்கும் என்று இப்படிப்பட்ட அந்த தன்மைகள் எல்லாம் கண்கள் சிவந்து அப்படின்னு 8ஆம் பத்தினுடைய 8ஆம் பதிகத்தில் ஆழ்வார் அருளி செய்தார். ஆக 8ஆம் பத்து 8ஆம் பதிகத்துக்கு விஷயம் என்ன? ஆத்மா ஞானவான், அதாவது ஞானமயமாக இருக்கக்கூடியது, ஆனந்தமயமாக இருக்கக்கூடியது, பகவானுக்கு சரீரமாக, அவனுக்கு பிரகாரமாக இருக்கக்கூடியது, அவனை சார்ந்தே இருக்கக்கூடியது ஆத்மா அப்படின்னு 8:8 சொன்னார். அப்புறம் 8:9 அது அடுத்த பதிகத்திலேயே கருமாணிக்க மலை மேல் அப்படின்னு குட்டநாட்டு திருப்புலியூர்னு மலையாள திவ்யதேசம். அதுக்கு மங்களாசாசனம் பண்ற ஆழ்வார் என்ன பண்ணாருன்னா ஊடே சேர்த்து என்ன பண்ணாருன்னா ஆத்மாவினுடைய சொரூபத்தை மறுபடி செய்தார். எப்படிப்பட்ட சொரூபம் என்றால், எம்பெருமானுக்கே அற்று தீர்ந்தது இந்த ஆத்மா. எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டவன் அப்படின்னு சொல்றது ஒரு அர்த்தம். எம்பெருமானுக்கே அப்படின்னு அனன்யார்க சேஷத்துவம், மற்றவர்களுக்கு அடிமை கிடையாது அப்படின்னு தள்ளி விடுறதுக்காக இந்த 8:9 இருக்கு. ஆக 3:7 என்னாச்சு? பாகவதர்களுக்கு சேஷம் ஆத்மா அப்படின்னு சொன்னார். 4:8 ஏராளம் இறையோடும்ல என்ன சொன்னார்? வெதிரேக்கத்துல ஆத்மாவுக்கு சேஷத்துவம் இல்லை என்றால் அப்போ ஸ்வரூபமே இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம். இருந்தும் அது இல்லாததுக்குதான் சமம் அப்படின்னு 4:8 சொன்னார். அப்புறம் 8:8 கண்கள் சிவந்தர் என்ன சொன்னார்? ஆத்மாவானது ஞானமாகவும் ஆனந்தமே வடிவமாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட ஆத்மா பகவானுக்கு சரீரமாக பிரகாரமாக இருக்கும் அப்படின்னு 8:8 சொன்னார். 8:9 கருமாணிக்க மலை மேல் குட்டநாட்டு திருப்புலியூர் பாட்டுல என்ன சாதிச்சார் ஆழ்வார்? எம்பெருமானுக்காக மட்டுமே இருக்கக்கூடியது அனன்யார்க சேஷத்துவம். அனன்யார்கம் அப்படின்னா அந்யார்கம், மற்றவர்களுக்கு அர்ஹம். அனன்யார்கம் அதை தடுக்கிறது, மற்றவர்களுக்கு ஆகாது இந்த உயிர், பகவானுக்கு மட்டுமே சேஷம் அப்படின்னு தடுத்து அந்த அனன்யார சேஷத்தை சொல்லக்கூடியது 8:9 அப்படின்ற கிரமத்தை பார்த்தோம். இங்க ஒரு சந்தேகம் வரலாம். முதலெடுத்த உடனே ஜீவாத்மாவை பாகவதர்களுக்கு அடிமை அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். மேற்கொண்டு அடுத்தது வெதிரேக்கத்துல என்னது? ஜீவாத்மா சேஷம் அல்லாத பொழுது அவன் சொரூபமே இருக்காது அப்படின்னு 4:8 ஏராளம் இறையோடும் அப்படின்ற தெரிவிக்கிறாரு. இப்போ முதல்ல தொடர்பு படுத்தின பிறகுதான வெதிரேக்கத்தை சொல்ல முடியும். பரமாத்ம சுரூபத்துல என்ன பார்த்தோம்? முதல்ல உயர்வரும் அப்படின்ற இடத்துல தொடர்பு படுத்திட்டு ஆழ்வார் எம்பெருமான் தான் பரதத்துவம் அப்படின்னு. அதுக்கப்புறம் சொன்னார் எம்பெருமானை ஒழிந்தவர்கள் பரதத்வர்கள் அல்லர்கள் அப்படின்னு அடுத்தது சொன்னார். அதே மாதிரிதானே இங்கேயும் சொல்லியிருக்கணும். ஆனா இங்க கர்மம்லாம் விபரீதமா இருக்கு என்றால், நாயனார் இங்க சாதிக்கக்கூடிய கிரமம் என்னன்னா திருவாய்மொழியில வர கிரமத்துல சாதிச்சுட்டார். 3:7 முதல்ல வந்திருக்கு, அடுத்தது 4:8, அப்புறம் 8:8, அப்புறம் 8:9 அப்படின்னு அந்த கிரமத்துல நாயனார் சாதிச்சாரே ஒழிய அதே கிரமத்துல நாம் அர்த்தத்தை கொள்ளணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இது வேதத்திலேயே ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு தத்துவம் தான். அக்னிஹோத்திரம் ஜுஹோதி ஏவாகும் பச்சதி அப்படின்னு 2 வாக்கியங்கள் அடுத்தடுத்து வருது. அக்னிஹோத்திர ஹோமத்தை செய்ய வேண்டும்.
யவாகு அப்படின்றது இந்த ஹோமத்துல சமர்ப்பிக்க வேண்டிய திரவியம், கஞ்சி போல இருக்கும். அது வாக்கியம் எப்படி இருக்குன்னா, முதல்ல ஹோமத்தை பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த கஞ்சியை நீ சமைச்சிடு அப்படின்னு இருக்கு. இந்த கிரமத்துல வாக்கியம் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், அனுஷ்டானம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா மாறாடிதான் வச்சுப்போம். முதல்ல கஞ்சியை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அதை கொண்டு ஹோமம் பண்ணணும். இப்ப ஏற்கனவே ஹோமத்தை ஏதோ ஒரு நெய்யாலேயோ தயிராலேயோ ஹோமத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கஞ்சியை வடிச்சோம்னா அதுல என்ன பயன் இருக்கு, அது வீணா போயிடும் இல்லையா? அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பயனை கருதி முதல்ல நம்ம கஞ்சியை வடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதாவது கஞ்சியை வடிக்கிறது இல்லை, கஞ்சியை செய்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா அந்த யவாகு அப்படின்றது கஞ்சி, அதை செய்துட்டு அதுக்கப்புறம் அதை ஹோமத்துல பயன்படுத்திக்கும். அவைதான் அர்த்த கிரமஹா அப்படின்னு சொல்லுவார்கள். பிரயோஜனத்துக்கு சேர அர்த்தத்துக்கு சேர இருக்கக்கூடிய கிரமம். அத போல நம்ம பாட்டம் வேற விதமா இருந்தா கூட அர்த்தத்துக்கு சேர நம்ம கிரமத்தை மாற்றி வச்சுக்கலாம் அப்படின்னு வேதமே ஒப்புக்கொள்ற விஷயம் தான் அது. அதுக்கு சேர நம்ம என்ன பார்க்கலாம், இங்க முதல்ல 3-7 இருந்தா கூட நம்ம பார்க்கக்கூடிய அர்த்தம் எப்படி பார்க்கணும்னா முதல்ல 8 பார்க்கணும். கண்கள் சிவந்து அப்படின்னு இருக்கு இல்லையா, முதல்ல 8 பார்க்கணும். ஆத்மா எப்படிப்பட்டது, ஞானம் ஆனந்தமே வடிவமாக கொண்டவன் ஆத்மா, அவன் பகவானுக்கு சரீரமாக இருக்கக்கூடியவன், அவனை சார்ந்தே இருக்கின்றவன் அப்படின்னு முதல்ல அன்வயத்தை தெரிஞ்சுக்கணும். பகவானுக்கே சரீரமாக இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அப்படிப்பட்டவன் அதுக்கப்புறம் எம்பெருமானுக்கே உரியவன் அப்படின்னு 8-9 போறோம்னு வச்சுக்கோமே. அப்படி போலாம் தோன்றது. 8 முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் 8-9 போனோம். அவனுக்கே உரியவன் அப்படின்னு முடிவான பிறகு அதுக்கப்புறம் 4-8க்கு வந்தோம்னா எம்பெருமானுடைய சேஷத்துவம் அல்லாத பொழுது இந்த ஆத்மஸ்வரூபமே கிடையாது அப்படின்னு வெத்திரேகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடைசியில என்ன பண்ணலாம் அப்படின்னா பாகவத பரியந்தம் இந்த சேஷத்துவம் இருக்கு அப்படின்னு போறதுதான். நானா சொல்ற கிரமம் கிடையாது, இது பிள்ளைலோகாச்சாரியர் முமுட்சு படியில சாதிக்கிற கிரமம் தான். அங்க முதல்ல பிரணவத்தை சொல்லி அப்புறம் நமசு நாராயணாய அப்படின்னு வருது இல்லையா, அதுலயே கூட பிள்ளைலோகாச்சாரியர் என்ன சாதிக்கிறார் அப்படின்னா ஒரு கட்டத்துல மனத்தையும் ரத்தனத்தையும் ஒளியையும் கொண்டு போயும் ரத்தனத்தையும் விரும்புமா போலே சேஷம் என்ற ஆத்மாவை ஆதரிக்கிறது, அல்லாத போது உயிரினால் குறைவிலம் என்கிறபடியே தியாஜ்யம் அது தோன்ற முற்பட சேஷத்துவத்தை சொல்லி பின்ன ஆத்மாவை சொல்லுகிறது அப்படின்னு ஒரு சூத்திரம் அங்க சாதிக்கிறார், ஒரு வாக்கியத்தை சாதிக்கிறார். என்னன்னா பிரணவத்துல முதல்ல என்ன பண்றதுன்னா பகவானுக்கே அடிமைப்பட்ட அப்படின்னு அடிமைத்தனத்தை முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடிமைப்பட்டவன் யாரு, ஜீவா அப்படின்னு மேல சொல்றது பிரணவத்துல. இது ரொம்ப டீப்பாலாம் போக வேண்டாம், இவ்வளவு தெரிஞ்சுன்னா போதும். பிரணவத்துல இதான் சொல்றார் அங்க பிரணவத்துல இதான் அர்த்தம் சொல்லப்படுறது அப்படின்னு. ஆக முதல்ல சேஷத்துவத்தை சொல்லி அதற்கு பிறகு ஆத்மாவை சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சேஷத்துவம் இல்லை என்றால் ஆத்மாவே இருக்காது அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காக அப்படின்னு இந்த கிரமத்தை அங்கேயே பிள்ளைலோகாச்சாரியர் ஒரு விதமா காட்டியிருக்கார். மேலும் என்ன பண்றாரு அப்படின்னா பிரணவமா எடுத்தா பிரணவத்துக்கு அப்புறம் நமசு அப்படின்ற பதம் வருது, திருமந்திரத்துல சொல்லிட்டு இருக்காங்க. அந்த திருமந்திரத்துல நமசு அப்படின்ற இடத்துலதான் உற்றதும் உன் அடியாருக்கு அடிமை என்கிறபடியே இதுல பாகவத சேஷத்துவமும் அனுசந்தேயம் அப்படின்னு கந்தல் கடிந்த இடம் அப்படின்னு சொல்லுவார்கள். நமச அகங்காரமே கிடையாது அப்படின்னு கந்தலை கழிக்கக்கூடிய அந்த நமஸ் அப்படின்ற இடத்துல என்ன பண்றார் நம்ம ஆச்சாரியால என்ன பண்றா அப்படின்னா பாகவதர்களுக்கும் சேஷம் அப்படின்னு அங்கதான் அனுசந்தானம் பண்றார்கள். அப்ப முதல்ல என்ன அனுசந்தானம் பண்ணுவார்கள், பகவானுக்கே உரியது இது அப்படின்னு அனுசந்தானம் பண்ணிட்டு பகவானுக்கு சேஷம் அல்லாத போது இந்த ஆத்மாவானது தன்னுடைய சுரூபத்துக்கு சேர் இருக்கவே இருக்காது, பொருளே அல்ல ஆத்மா அப்படின்னு அனுசந்தானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாகவதர்களுக்கும் சேஷம் அப்படின்னு தான் நம்ம ஆச்சாரியாலும் அனுசந்தானம் பண்ணுவார்கள். ஆக அந்த கிரமத்தை தான் நம்ம இங்கேயும் வச்சுக்கணும். அப்படி பார்த்தோம்னா 8-8 அப்புறம் 8-9 அப்புறம் 4-8 அப்புறம் 3-7 அப்படின்னு வந்திருக்கணும். ஆனா முதல்ல 3-10 தானே இருக்கு. ஆகினாலும் நம் நாயனார் இந்த கிரமத்தை சாதிச்சிட்டார், பயிர் கண்கரு அப்படின்ற கிரமத்தை சாதிச்சிட்டார் என்று இவற்றையெல்லாம் ஞாபகத்திலே கொள்ள வேண்டியது. ஆக என்ன பார்த்தோம்னா 4 பதிகங்கள் ஜீவாத்ம சுரூபத்தை தெரிவிக்கிறது. முதல்ல பயில தொடரொளி மூர்த்தி, அதுல பாகவத சேஷத்துவம் தெரிவிக்கப்படுகின்றது. அதற்கு பிறகு 4-8 அதுல வெத்திரேக்கத்தால பகவானுக்கு சேஷம் அல்லாத பொழுது ஆத்மாவே கிடையாது அப்படின்னு வெத்திரேக்கத்துல சொல்றது. அதுக்கப்புறம் 8-8 கண்கள் சிவந்துல ஞானம் ஆனந்தமே வடிவமாக கொண்டவன் ஆத்மா, அவன் பகவானுக்கு ஷரீரம் பிரகாரம் அப்படின்னு 8-8 சொல்லி அதுக்கப்புறம் 8-9 கருமாணிக்க மலை மேல பகவானுக்கே அடிமைப்பட்டவன் மற்றவர்களுக்கு கிடையாது அப்படின்னு அனன்யார்க சேஷத்துவம் சொல்லப்படுறது என்பதை அனுபவித்தோம். மேற்கொண்டு அர்த்த பஞ்சகத்தில் உள்ள மீதமுள்ள 3 அர்த்தங்களை அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.